ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம ரிங் ஜெனரல் கந்தர் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஓ சாரி, மறந்துட்டேன். இப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கரியர் கில்லர்னு பேர் வச்சிருக்காங்க. சோ யார் வச்ச கண்ணுனே தெரியல. மனுஷன் பாத்தீங்கன்னா லைனா எல்லா லெஜெண்ட்ஸையும் ரிட்டையர் பண்ணிட்டு இருந்தாரு. கோல்டு பேக்ல ஸ்டார்ட் பண்ணி ஜான்சினா வரைக்கும் ரிட்டையர் பண்ணிருக்காரு. சோ இந்த அளவுக்கு WWE வந்து அவர் புஷ் பண்ணியும் பாத்தீங்கன்னா அவருக்கு இன்னும் இந்த வருஷம் மேனியால பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் கூட ஃபிக்ஸ் பண்ணல. அவர் இருக்க ஸ்டேஜுக்குலாம் பாத்தீங்கன்னா எப்போ அவருக்கு வந்து மேட்ச் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும். சோ இப்போ வரைக்கும் கந்தர் வந்து யாரை ஃபேஸ் பண்ண போறான்னு சொல்லி WWEக்கே தெரியல. நீங்க கேட்கலாம், இவருக்கு ஏன்டா வந்து மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணாம இருக்க போறாங்க இப்போ வரைக்கும் கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட்மேனில் ஆல்ரெடி ஒரு பிளான் இருந்துச்சுங்க. ரேமஸ்டோரியோ வெர்சஸ் கந்தருக்கான மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட்மேனில் ஃபீச்சர் பண்றதா WWE பிளான் பண்ணிருந்தாங்க. ரேமஸ்டோரியோக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு இன்ஜூரி ஆனதுனால அந்த பிளான் வந்து அப்படியே ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. சோ அதனால தான் பாத்தீங்கன்னா கந்தருக்கு யார் ஆப்போனண்டா கொடுக்கணும்னு சொல்லி WWE இன்னும் முடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ரேமஸ்டோரியோ பத்தி பேசுறதுனால ஒரு விஷயம் சொல்றேங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நடக்க போற கிளாஷ் இன் இட்டாலியில வந்து ரிட்டையர் ஆக போறாரு சொல்லி ரூமர் இருக்குங்க. சோ அந்த பேப்பர் பாத்தீங்கன்னா மே மந்த் நடக்க போகுது. சோ ஏப்ரல் மந்த் வெஸ்ல்மேனியா, மே மந்த்ல பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிறதா தான் ஒரிஜினலா பிளான் இருந்துச்சு. சோ இப்போ அவருக்கு இன்ஜூரி ஆனனால அது மேபி தள்ளி போகலாம். சோ நீங்க நினைச்சு பாருங்க, வெஸ்ல்மேனியால பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு நார்மலா ஒரு மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா ரேமஸ்டோரியோ வின் பண்ண வச்சு அண்ட் மறுபடியும் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேப்பர்ல இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணலாம். சோ இந்த மேட்ச்ல வந்து ரேமஸ்டோரியோ தோத்தாருன்னா அவர் கண்டிப்பா ரிட்டையர்மெண்ட் ஆகணும்னு சொல்லி சோ இப்படி மட்டும் WWE பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா நிறைய ஃபேன்ஸ் பயங்கரமா ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா கந்தருக்கு வந்து இந்த கரியர் கில்லர் கிம்மிக் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு செட் ஆகல. கந்தரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எதுவும் குறை சொல்லலங்க. பட் இந்த கிம்மிக் வந்து எந்த ஃபேன்ஸ்ல அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பர்சனலா எனக்கும் சுத்தமா அது பிடிக்கல. அவர் நார்மலா பழைய அந்த ரிங் ஜெனரல் கிம்மிக்கே பாத்தீங்கன்னா சூப்பரா தான் இருக்கும். அண்ட் என்னதான் ஃபேன்ஸ் வந்து அவர் ரேட் பண்ணாலும் WWE வந்து பாத்தீங்கன்னா அவர் இன்னும் டாப் ஸ்டாரா தான் வச்சிருக்காங்க. அண்ட் இதனாலே பாத்தீங்கன்னா இப்போ ரூமர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. கந்தர் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட்மேனியால ஓபன் சேலஞ்ச் பண்ணி அங்கதான் வந்து அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேஸ் பண்ண போறாரு. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா கந்தர் வச்சு சும்மா டீஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க சொல்லி ரூமர் இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரோட பேர் அடிப்படுது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டிராகன் லீ. சோ டிராகன் லீயை வச்சு தான் ரேமஸ்டோரியோ கிரேட் ஃபீடு கொண்டு போலாம்னு சொல்லி WWE பிளான் பண்ணிருந்தாங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு மண்டே நைட்ல மேட்ச் நடந்திருக்கும். அதுல கூட பாத்தீங்கன்னா கந்தர் வந்து டிராகன் லீயோட மாஸ்க்லாம் கிழிச்சிருப்பாரு பயங்கரமா. சோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டிராகன் லீ வந்து சேலஞ்ச் அக்செப்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ் ஜெரிகோ தாங்க. சோ ஏன் கிறிஸ் ஜெரிகோ நேம் அடிப்படுதுன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ் ஜெரிகோட AEW கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா எப்போ முடிஞ்சிருச்சு. அவர் ராயல் ரம்பிள்ல ரிட்டர்ன் ஆயிடுவாருன்னு சொல்லி அவ்வளவு ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனா கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் ரிட்டர்னே ஆகல. சோ எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அவர் இன்னுமே AEW கான்ட்ராக்ட்ல தான் இருக்காரு. நான் பர்சனலா நினைக்கிறேன். ஏன்னா போன மந்த் பாத்தீங்கன்னா ஒரு ரூமர் அப்படிதான் வந்துச்சு. சோ யாருக்குங்க தெரியும், வெஸ்ல்மேனியா டைம்ல தான் உண்மையிலே கிறிஸ் ஜெரிகோக்கான கான்ட்ராக்ட் வந்து எண்ட் ஆகலாம். அப்படி இல்லனா ஃபைனலா ஒரே ஒரு ஆப்ஷன் தாங்க இருக்கு. இந்த ஒரு ஆப்ஷனை தான் WWE ட்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க இப்போ வரைக்கும். கந்தர் வந்து பாத்தீங்கன்னா பாலிமன் கூட ஜாயின் ஆகி செத் ராலின்ஸ் கூட வெஸ்ல்மேனியால ஃபைட் பண்ணலாம்னு சொல்லி இப்போ ரூமர் இருக்கு. என்னடா சொல்ற, இது ரெண்டுத்துக்குமே சம்பந்தமே இல்லையே இந்த ரெண்டு ஃபியூடுக்கும். எப்படா வந்து கந்தர் செத் ராலின்ஸ் கூட ஃபேஸ் பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, பாலிமன் வந்து பாத்தீங்கன்னா கந்தர் கிட்ட ஹெல்ப் கேட்டு சோ அதனால பாத்தீங்கன்னா செத் ராலின்ஸ் வெர்சஸ் கந்தருக்கான மேட்ச் வந்து வெஸ்ல்மேனியால வைக்கலாம்னு சொல்லி இப்போ ரூமர் இருக்கு. பட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கையில தான் இருக்கு, பிரான் பிரேக்கர் கையில. பிரான் பிரேக்கருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இன்ஜூரி சீக்கிரமா ரிகவர் ஆகலனா கண்டிப்பா WWE இந்த மேட்ச் வைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ இப்போ வரைக்கும் இந்த ரூமர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டா போயிட்டு இருக்கு. சோ பிரான் பிரேக்கர் பாத்தீங்கன்னா வெஸ்ல்மேனியா நடக்கிறதுக்கு முன்னாடி ரிட்டர்ன் ஆயிடுவாரு. அண்ட் அவர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி WWE பர்ஃபார்மன்ஸ் சென்டருக்கே வந்துட்டாரு. அங்க வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லி ரூமர் இருக்கு. சோ யாருக்குங்க தெரியும், பிரான் பிரேக்கர் பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கா ஒன் ஆஃப் த மாஸ்க் ரிட்டர்ன் ஆகி செத் ராலின்ஸ் பயங்கரமா அட்டாக் பண்ணலாம். சோ பார்க்கலாம் WWE எப்படி கொண்டு போறாங்கன்னு சொல்லி. ஒன்னு பிரான் பிரேக்கர் செத் ராலின்ஸ் மேட்ச் நடக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்படி பிரான் பிரேக்கர் மட்டும் கடைசி நிமிஷத்துல வந்து இன்னுமே ஃபிட் ஆகல அப்படின்னா கண்டிப்பா கந்தர் வெர்சஸ் செத் ராலின்ஸ் மேட்ச் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிறைய ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதான் வந்து நான் உங்களுக்கு நியூஸா இங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். சோ பார்க்கலாம் WWE வந்து இது எப்படிலாம் கொண்டு போறாங்கன்னு சொல்லி. சோ அப்கமிங் வீக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கந்தர் வந்து மண்டே நைட் ராக் ரிட்டர்ன் ஆகி பாலியமனும் கந்தர் கூட அலையன்ஸ் ஆகலாம். சோ கந்தர் கூட வந்து யார் வெஸ்ல்மேனியால ஃபைட் பண்ண போறா நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.